சிறகின் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நம்மளோட சிறையில் இணைந்திருப்பவர் நவீன நாடக கலைஞர், திரைப்பட நடிகர் அன்பு தம்பி சஞ்சய் அவர்கள். வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? இருக்கீங்க. என்ன அரசியலை பற்றி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? அரசியலுக்கெல்லாம் போயிட்டு நம்ம பார்த்தாலும் பார்க்காட்டியும் அது நடந்துகிட்டு தான் இருக்குது. நம்ம விலைக்கு போகலாம்னு நினைச்சாலும் விலைக்கு போக முடியாது. இல்ல, மாவோ சொன்னது மாதிரிதானே. ஆமா, மரம் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதா இல்லை மாதிரி. ஆமா, மாதிரி போயிட்டு இருக்கு. இன்னைக்கு ஏதோ காங்கிரஸ்ல ஏதோ கொடுத்துருக்காங்க. ஆமா ஆமா, இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தாவி போய் தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுத்தாங்கல்ல 5 சட்டமன்ற. அவங்களுக்கு ஒரு 2 பேருக்கு அமைச்சரவையில் வந்து மந்திரி 2 பேருக்கு கொடுத்திருக்கிறாங்க. போன வேலை நடந்துருச்சு. ஆமா, ரத்தக்கரை பிடிந்த காங்கிரஸ் காரங்களுக்கு 2 மந்திரிகளை கொடுத்திருக்கின்றாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக உயிரையே கொடுக்கிறேன்னு சொன்ன விஜய், தமிழர்களின் உயிரை எடுத்த, உயிரை பறித்த, இனப்படுகொலை செய்த காங்கிரஸுக்கு 2 எம்எல்ஏ கொடுத்திருக்கிறாரு. இந்த காங்கிரஸ் எந்த காங்கிரஸ்? ஒரிஜினல் காங்கிரஸ் எங்க கூட தான் இருக்குனாரு. இப்ப அது எங்க போச்சு? அந்த ஒரிஜினல் காங்கிரஸ் தான் இது. இப்ப வந்தது அவர் மாநில இதான் ஒரிஜினல் காங்கிரஸ். ஏன்னா கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல, கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால. அவரே குழப்பத்துல தானே நிறைய, அவரே அப்படித்தான் இருக்கிறாரு. ஆமா, ஏன்னா மகளிர் உதவித்தொகை எல்லாம் வந்துருச்சா? ஆமா, இன்னைக்கு உதவித்தொகை எல்லாம் வந்து கடுமையா செலவு பண்ணிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் மகிழ்ச்சி கொண்டாட்டத்துல தலைச்சிக்கிட்டு இருக்காங்க. 15 லட்சம் ரூபாய் வந்துச்சுல்ல, அதே மாதிரி சொன்ன மாதிரி போட்டு விட்டாரு 2000. அப்படி சொல்லுங்க. ஒவ்வொரு அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய், மக்கள் அந்த காசு 2500 ரூபாய் போட்டாச்சு அப்படி நினைச்சுக்கோங்க. கேட்டா இன்னைக்கு அதுலதான் செலவே. இன்னைக்கு வீட்டுல பிரியாணியே அதுலதான் வச்சோம் அப்படின்றாங்க. பாவம், கொடுமையான விஷயம். அந்த என்னன்னா, அது பெரிய பெரிய பொருளாதார அறிஞர்கள் சொல்றாங்க, ரகுராமராஜன்ல இருந்து ஜெயரன்ல இருந்து இந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, மக்களுக்கு நேரடியா பொருளாதார ரீதியா தன்னிறைவு அடையணும். அந்த மாதிரியான ஒரு தன்னிறைவு தான் நாட்டோட வளர்ச்சிக்கு சரியா இருக்கும்னு ரிசர்வ் பேங்க் கவர்னரா இருந்தாரு ரகுராமராஜன். அவர் சொல்றாரு. அவர் போல இன்னொரு நம்ம நீண்ட காலமாகவே அண்ணன் சீமான் போன்றவர்கள் இந்த இலவசங்களை ஒழிக்கிறது, அதை படிப்படியா, அதாவது எடுத்தோனையுமே கொஞ்சம் கொஞ்சமா குறைத்து மக்களை வந்து தானே தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் உழைத்து சாப்பிடுகின்ற அளவிற்கான ஒரு தன்மானமிக்க வாழ்வை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதை பத்தி தான் ரகுராமராஜன் கூட மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது. ஆமா, சொல்றது மீன் பிடிக்க கத்து கொடுக்கறது. ஆனா கத்துக்கிற வரைக்கும் கொஞ்சம் பசியாரணும், கொஞ்சம் மீனை கொடுக்கலாம், தப்பு இல்லதான். அதை போன்ற ஒரு நிகழ்வு. ஏன்னா முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லியிருந்தாங்க, நீங்க 2500 ரூபாய் கொடுக்க முடியலன்னா பரவாயில்ல, 1000 ரூபாயாவது கொடுத்து விட்டுருங்கடா அப்படின்னாரு. இவங்க நான் 2000ன்னா இப்ப தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்ற மாதிரி, நான் 2500 ரூபா தான் கொடுப்பேன் அப்படின்னு ரொம்ப நிக்கிறாரு. எப்ப அப்படின்னா 15ஆம் தேதி 11 மணிக்கு விழுந்திருக்கணும். அதிகபட்சம் 11 மணிக்கு எல்லாம் விழுந்துருக்கணும். இந்த மாசம் விழுகல. அது கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, விரைவில் அறிவிப்போம் அப்படின்றாங்க. அதனாலதான் அவங்க ஆதரவாளர் ஒரு அம்மா வந்து, விஜய் சார் நீங்க வந்து சார் கொடுக்க 6 சிலிண்டர் வேணாம் சார், 2500 ரூபாய் பணம் வேணாம் சார், 4000 ரூபாய் பணமும் வேணாம் சார், எங்களுக்கு நல்லாட்சி கொடுத்தா எது நல்லாட்சி, எது நல்லாட்சி? ஊழலை ஒழிப்பேன்ங்கிறாங்க. ஆமா, அடுத்து இப்ப அந்த முதல்ல ஒரே ஒரு கையெழுத்து தான் போட்டாரு. இவர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சொன்னாரு, நான் இத்தனை கையெழுத்து போடுவேன், பெண்களுக்கு தமிழ்நாடு பூரா பஸ்ல ஃப்ரீயா விடுவேன், பெண்களுக்கு எல்லா ஊர்லயும். இப்ப நீங்க கன்னியாகுமரில இருந்து சென்னை வரனாலும் பெண்களுக்கு ஃப்ரீ அப்படின்னாரு. ஏற்கனவே போக்குவரத்து துறை நஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டுதான் ஓய்வூதியமே பழைய ஓய்வூதியத்தை கொடுத்த பாடு இல்ல. ஆமா, அதே மாதிரி மின்சார வாரியம். ஆமா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கிறப்போ, நீங்க ஏற்கனவே நீங்க ஒன்னும் புதுசா பண்ண வேணாம் செல்லம். உங்க நண்பீஸ் வாரத்திலே செல்லம், நீங்க ஒன்னும் பண்ண வேணாம், ஏற்கனவே இருக்கிறது மட்டும் கொடுத்துக்கிட்டு இருங்க, நிம்மதியாவது இருப்பாங்க பாவம். அதுவும் ஏற்கனவே கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி ரூபாய் அதிமுக ஆட்சி இணைந்து கடனை வச்சுட்டு போனாங்க. இப்ப அதை அடைப்பதற்கு ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கிற மாதிரி கேட்டீங்கன்னா, நிர்ணயிக்கப்பட்ட வரம்புன்னு ஒண்ணு இருக்குது இப்ப தமிழ்நாட்டுக்கு, உங்களுக்கு தெரியும். இது வந்து 10 லட்சம் கோடி வரைக்கும் நிர்ணயிக்கப்பட்ட வரம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 2020-21 நிதியாண்டுல மொத்த வருமானம் 20,000
20 லட்சம் கோடியா இருந்தது தமிழ்நாட்டோட. அப்ப 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. இப்ப 40 லட்சம் கோடியா இருக்கு நிகர வருமானம் தமிழ்நாட்டு அரசோடது. இப்ப 10 லட்சம் வாங்குறது ஒரு பெரியது இல்லையே. 20 லட்சம் கோடி இருக்கும்போது 5 லட்சம் கோடி கடன் வாங்கினாங்க. இப்ப 40 லட்சம் கோடி வருமானம் வரும்போது 10 லட்சம் கோடி கடன் வாங்குறதுல என்ன இருக்கு? கடன் வாங்குறதுல தப்பு இல்ல, தேவையான கடன் தேவையற்ற கடன் ஒண்ணு இருக்குல்ல. இப்ப இந்த தேவையற்ற கடனை மேலும் அதிகப்படுத்துறது மாதிரி தானே இவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. அததான் நான் பண்ண மாட்டேன், இதுல இருந்து மாற்று உங்களுக்கு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இவரு பேசுறது இது பெரிய ஏமாற்றால இருக்கு. அதைத்தான் நேற்று உதயநிதி சொன்னாரு, சேஞ்சுன்னு சொன்னீங்க, ஆனா உங்க ஆட்சியில இருந்து எக்ஸ்சேஞ்சா தான் நடந்துகிட்டு இருக்கு, மணி டிரான்ஸ்பர் நடந்துகிட்டு இருக்கு, குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த அம்மா பிரேமலதா விஜயகாந்த் அம்மா பேசுறாங்க, நீங்க வந்து ராஜகுரு நியமிக்கிறீங்க, பெரிய அரச பரம்பரை, மன்னர் பரம்பரை வரும்போது ஜோசியரே கூட்டிட்டு வந்துடுறது. இப்படியே நான் போடுன்னு போட்டோன்னு 2 நாள்ல கழட்டி விட்டாங்க. ஒரே நாள் காலையில அப்பாயின்மெண்ட், அன்னைக்கு பண்ணிட்டு காலைல அப்பாயின்மெண்ட் 3 hours 3 மணி நேரத்துக்குள்ள. ஜோசியருக்கு நேரம் சரியில்லை, இவருக்கு நேரம் குறிச்ச ஜோசியருக்கு அவருக்கு நேரம் சரியில்லை. இது என்னன்னா, இங்க இப்ப சட்டசபை எதுக்கு எனக்கு தெரியாம கேக்குறேன். முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் பேசுறது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக பேசுவாங்க, விவாதம் பண்ணுவாங்க. நீ இங்க சொல்லு, நான் வீட்டுல போய் பதில் சொல்றேன். சீமான் சொல்லுவார்ல, சில நாய் இருக்கும், அதை அடிச்சோம்னா அங்க ஒன்னால அதால குலைக்கும், 4 தெரு தள்ளி போயிட்டு குலைக்கும். நம்ம அப்படி சொல்லல, ஒரு உதாரணத்துக்கு சொல்லல. தமிழக முதலமைச்சர் மேல நமக்கு எப்பவும் மரியாதை உண்டு, அந்த விஷயத்துல சொல்ல. நீ சட்டசபையில கேட்டா அண்ணன் சட்டசபையில பதில் சொல்லாம வீட்டுல போய் நின்னுக்கிட்டு அதுக்கப்புறம் விலாவரியா ஒரு 4 பேஜுக்கு எழுதி அமைச்சிருக்காரு. கீழே இந்த நண்பாசே போட்டிருக்கிறாங்க, ப்ரோ கொஞ்சம் குறைச்சு சொல்லுங்க ப்ரோ, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க இன்ஸ்டா பார்த்து ஓட்டு போட்டவங்க. ஆமா, இவ்வளவு படிக்க முடியாது. இதுல என்னமா கொடுமை என்னன்னா, சட்டமன்றத்துல ஒருத்தர் உங்களுக்கு வந்து உங்களை கேள்வி கேட்டு பதில் சொல்றாரோ இல்ல உங்களை வந்து விமர்சனம் பண்றாருன்னா அது சட்டமன்றத்துலதான் பேசணும். அப்பதான் அது சட்டமன்ற குறிப்புகள்ல ஏறும். போய் இல்லாம நம்ம வெளிநாட்டு தூதருக்கு கடிதம் எழுதுறது போய் வெளியில போய் எழுதி. இதே மீனவர்களுக்காக வந்து கடிதம் எழுதினாரு. யாரு? நம்ம நரேந்திர மோடி தலைவர், தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வந்து மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுறாரு. என்னன்னா, மீனவர்களை வந்து இப்படி வச்சிருங்க, இது பண்ணிருங்க, அது பண்ணிருங்க. ரைட், ஓகே, நல்ல விஷயம் தான். இதைத்தானேப்பா ஸ்டாலின் பண்ணாரு. ஆமா, கடிதம். அப்ப என்ன, எந்த காலத்தில் இருக்கிறீர்கள் ஸ்டாலின் அங்கிள்? நாங்க வாட்ஸ்அப் வந்துருச்சு, மெயில் வந்துருச்சு, என்னமோ வந்துருச்சு, இன்னும் லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அண்ணே, ஏன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மெயில் எல்லாம் தெரியாதானே? இந்த இடத்துல ஒரு கடிதம் தான் எழுதிட்டு இருக்கீங்க. நியாயமா அவர் என்ன கேள்வி கேட்கிறாங்க, இந்தியாவில வந்து ஒரு மிகப்பெரிய கப்பற்படை ஒண்ணு வைத்திருக்கிறீங்க, இந்தியாவிலே அதிக வரி செலுத்துகிற மாநிலங்கள்ல 2வது மாநிலம் எங்களுடைய தமிழ்நாடு, இவ்வளவு வரிப்படத்தை நாங்க கொடுக்கிறோம், அதுவும் தமிழக மீனவர்கள் என்பது ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய்க்கு மேல அந்நிய செலவாணி ஈட்டி தர்றாங்க இந்த தொழில் மூலியமா. அப்படியாப்பட்ட மீனவர்கள் இதுவரை 800க்கும் மேற்பட்டவர்களை சுட்டுக் கொண்டிருக்குது சிங்கள ராணுவம். இவ்வளவு பெரிய கப்பற்படையை வைத்துக் கொண்டு இந்தியாவின் ஒரு பகுதியாக, ஒரு அங்கமாக இருக்கின்ற தமிழ்நாட்டு மக்களை இந்திய கூட்டமைப்புக்குள், இந்திய அரசமைப்பு சட்டத்துக்குள் கட்டுப்பட்டு வாழ்ற எங்க மக்களை சுட்டுக் கொள்றான். நீங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. சரி, இவர் கண்டுக்கல இதுவரை. இப்ப தமிழ்நாடு கடலோர காவல் படைன்னு ஒண்ணு இருக்கு, அதை வச்சு இவர் ஏதாச்சும் பண்ண முடியாத? அதை பத்தி எதுவும் சொல்லியிருக்காரு? இதெல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் இருக்குது. நான் அதுவும் பதில் நான் சொல்ல மாட்டேன். இப்ப இந்த 6 சிலிண்டர் எப்ப வருமா? அடுத்துதான் எல்லா வீட்லயும் இறக்குறதுக்கு இடம் இருக்கான்னு பாத்துட்டு இருக்காங்க. இந்த சோபா செட் இறக்கி விட்டாங்க. இல்ல இவர் போறதுக்கு முன்னாடி சோபா செட் போகுது இல்ல, என்னன்னு கேட்டா அவர் உட்கார்றதுக்கு, ஏன்டா வீட்டுல ஒரு சேர் கூட இருக்காது உட்கார்றதுக்கு, சோபா செட் கூட்டு பாருங்க. அந்த ஒரு படத்துல வரும், மிஸ்கின் படத்துல வரும், சார் சோஃபா வந்திருக்கு சார் அப்படின்னு. உள்ள பார்த்தா ஒரே பணமா இருக்கும். நம்ம அந்த சோஃபால பணம் இருந்துச்சுன்னு சொல்லல. ஆனா நீங்க பண்றத பார்த்தா ஏன்னா சினிமாவில இருந்து தானே வந்திருக்குது, அதனால நம்ம சினிமாவே உதாரணமா சொல்ற மாதிரி தான். இல்ல, இப்ப இவரு திமுக ஆட்சி தீய ஆட்சி, அது ஊழல் ஆட்சி சொன்னாரு, மாற்று கருத்துல நிறைய ஊழல் நடந்திருக்கு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா இப்ப அதிமுகவுடைய 25 எம்எல்ஏக்கள் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் யாரு இந்த அதிமுகன்னா, கொள்கை எதிரி பாரதிய ஜனதா. நாங்கள் சனாதனத்தை எதிர்க்கிறோம், முஸ்தபா நேத்து பேசுறாரு. திமுக மட்டும் சனாதனத்தை எதிர்க்கல, நாங்களும் எதிர்க்கிறோம் அப்படின்னு பேசுற முஸ்தபா தாவேகாவில இருந்து வெற்றி பெற்று அவரும் பேசியிருக்காரு. நம்மளும் சனாதனத்தை எதிர்க்கிறோம், மாற்றுக்கிறது இல்ல. ஆனா
அந்த கொள்கையோட பிஜேபியோட கூட்டணி வைத்து ஜெயித்து வெற்றி பெற்ற 25 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை நீங்கள் பெற்றிருக்கின்றீர்களே, இது குதிரை பேரம் இல்லையா என்று இப்ப நிறைய பேர் கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாம் யாரு? இவங்க எல்லாம் விஜயபாஸ்கர், எஸ்பி வேலுமணி, சண்முகம், கரூர் விஜயபாஸ்கர், இவங்க எல்லாம் தியாகிகளா? ஊழல்னா என்னன்னே தெரியாது. ஆமா, அதான் அவர் தான் சொல்லியிருக்கிறாரு, எலெக்ஷன்ல நின்னு ஜெயிச்சது வீணாயிடக்கூடாது, கட்சிக்காரர்களுக்கு ஏதாவது நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஆதரவு. ஆமா, நிறைய அந்த இவரு வீரமணின்னு ஒருத்தர், ஆமா, கேசி வீரமணி சொல்லியிருக்கிறாரு, வேலூர் மாவட்டத்தை. ஆமா, ஜெயித்தவர்களுக்கு ஏதாவது பலன் வேண்டுமே. ஆமா, நிறைய காசு செலவு பண்ணிட்டோம், மக்களுக்கு பண்றேன்னு இல்லையா, நாங்க நிறைய செலவு பண்ணிட்டோம். கோட்டை முதல்ல எடுக்கணும். ரெண்டு அப்படியே நாங்க சும்மா இருக்க முடியாது. அவர் விஜய் கட்சிக்கு ஏதாச்சும் ஆதரவு தெரிவிச்சு அது பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு போய் அப்படிங்கிற அடிப்படையில தான் நாங்க வந்து ஆதரவு தெரிவிச்சோம். என்னை மன்னிச்சுக்கங்க, அவரு தெரிவிச்சாரு, இவர் ஏன் ஆதரவை ஏத்துக்கிறாரு? ஆமா, ஊழலை ஒழிக்க வந்தவரு இவர் தான் சொன்னாரு. அந்த அண்ணா சாலை பக்கம், அந்த அண்ணா அறிவாலயம் பக்கம் யாராவது போனா கூட ஸ்டாலின் கூப்பிட்டு கூட்டணி வச்சுக்கிறாரு அப்படின்னு சொன்னாரு. இவர் திமுக சார்பா நின்று ஜெயிச்ச சிபிஎம் வச்சுக்கிட்டாரு, கொள்கை எதிரின்னு அந்த பிஜேபி அதிமுக கூட்டணியில இருக்கிற ஆளுகளையும் வச்சுக்கிட்டாரு. யார வேணாலும் வச்சுக்குவாருங்க, தப்பா சொல்லல, வச்சுக்குவாரு, அது மாதிரி வச்சிருக்கிறாரு. இருக்கலாம், ஒருவேளை அப்படி இருக்கலாம், இல்ல யார வேணாலும் வச்சுக்கலாம் நண்பரா அப்படின்னு நினைச்சுக்கலாம். நம்ம ஒண்ணும் தப்பா சொல்லல. இப்ப இன்னொரு கூத்து, இப்ப என்னன்னா, இன்னைக்கு முதல்வர் வந்து உட்கார்ந்து இருக்காரு, அவருக்கு அவ்வளவு நேரம் இல்லைங்க, பயங்கரமா மக்களுக்காக உழைக்கிறாரு. வந்து ஒரு 3 நாள்லயே சாப்பிட. ஆமா, கரெக்டா சொல்றீங்க. பாத்தீங்கன்னா அந்த டேபிள்ல டிபன் பாக்ஸா இருக்குது, உத்து பாக்குறேன் என்னமோ பழைய காலத்து டிபன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. ஏழ்மையானவரு, ரொம்ப பசியும் பண்ணி 600 கோடி தான் சுத்து காட்டிருக்காரு. ஆமா, நாங்க சாதாரண வீட்டுல உள்ளவன் அடுக்கு அதிநவீன பாக்ஸ் வச்சுக்கிட்டு அதுல வச்சுக்கிட்டு ஹாட் பாக்ஸ்ங்கனா அதுல சாப்பிடுறோம். நம்புறதுக்கு தான் ஆள் இருக்கேனே, அதனாலதான் அத போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதான் ஜெயிச்சு வந்ததே அதை வச்சு தானே. ஆமா, ஏன்னா காட்டி தானே வந்தது. மக்கள், நம்ம தமிழ் மக்கள் வந்து இலகிய மனம் படைத்தவர்கள், எளிதா எதையும் நம்பிடுவாங்க. அப்படிதான் எம்ஜிஆர் நம்பினாங்க, அப்படிதான் அம்மா ஜெயலலிதா நம்பினாங்க, அப்படிதான் எல்லாரையும் நம்பி மோசம் போன ஒரு இனம் தானே இது. நிச்சயமா நிச்சயமா. ஆமா, சரி சஞ்சய், இப்படி பல்வேறு செய்திகள் வந்து ஓடிட்டு இருக்குது தமிழ்நாட்டுல. இன்னும் என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத பொறுத்தது தான் நம்ம பார்க்கணும். மனச நம்ம கொஞ்சம் இறுக்கி வச்சுக்கிட்டு கல்லாக்கிக்கிட்டு எல்லாத்தையும் பார்க்கணும். இருந்தாலும் மக்களோட எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யற மாதிரி திரு விஜய் அவர்களோட ஆட்சி அமையணும்னு ஆண்டவன்ட்டதான் வேண்ட முடியும். ஆமா, அதெல்லாம் அதை கூட ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறாரு. சேகர் பாபுவா ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு, மக்கள் ஓட்டு போடாட்டினா என்னங்க, எங்களுக்கு தெய்வமே ஓட்டு போட்டுருக்குங்க. தெய்வம் வந்து ஓட்டு போடுச்சு. ஆமா, பை வச்சு அனுப்பினெல்லாம் வைக்காம கேட்கணும். ஆமா, அது மாதிரி இப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம வந்து சகிச்சுக்கிட்டு போற மனநிலையில தான் இருக்கிறோம். ஆமா, இன்னும் பல்வேறு செய்திகளோட அடுத்த அமர்வுல சிறகுல சந்திப்போம். நிச்சயமா. நன்றி, வணக்கம்.